தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் வழியில் விலகிவிடலாம். ஆனால் உங்கள் சொந்த பயணமும் முக்கியமானது. உங்களோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உங்களோடு நீடிக்காது என்ற யதார்த்தத்தை உணருங்கள். நீங்கள் தனியாக பயணம் செய்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய்யுங்கள். நாம் எந்த கருத்தை உணர்கிறோம் என்பதல்ல, நாம் பெறுகின்ற கருத்துக்களில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமையை சேர்க்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல, சொல்கின்ற கருத்தை நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை எல்லோர் மத்தியிலும் ஒரு முன்மாதிரியாக மாற்றுகிறது. உங்களின் நம்பிக்கை ஒரு தொலைநோக்கியை போன்றது. அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னும் சிறந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கின்றன. இங்கு தவறு செய்து தோற்று போனவர்கள் மிகவும் குறைவுதான். தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்களே வாழ்க்கையில் தோற்று விடுகிறார்கள். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். சில நேரம் வாழ்க்கை நம்மை காயப்படுத்தியும் பார்க்கும். காயப்பட்டால் கலங்கி நிற்காதே. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. எதையும் கற்றுக்கொள்ளாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உங்களுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உங்கள் ஒளியை பயன்படுத்துங்கள். உங்கள் கஷ்டங்களில் இருந்து நீங்கள் கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம். உங்கள் அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி அல்ல, தனது அனுபவத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு வகை உதவிதான். ஒரு விதையை போன்றதுதான் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை. அதை கவனமாக வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அது காலப்போக்கில் வலிமையானதாக, அசைக்க முடியாததாக மாறும். உண்மையான பாதுகாப்பு ஒரு கோட்டையை போன்றது. அது வெளிப்புறத்தில் இருந்து கட்டப்படுவதில்லை, அது உங்கள் உள்ளுக்குள் இருந்துதான் கட்டப்படுகிறது. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்காதீர்கள். உங்கள் சொந்த பலத்தில் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு. எந்த தருணத்திலும் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே. உன் மனசாட்சி சொல்வதை கேள், அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும். வாழ்க்கையில் பெரும்பாலான குழப்பமான சமயங்களில் நம்முடைய உள்மனம்தான் சரியான வழிகாட்டியாக இருக்கும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி. தோல்விகளை ஒருபோதும் இறுதி என்று நினைக்காமல் புதிய வாய்ப்பாக கருதுவதே முக்கியம். நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். சிறிய செயல்களின் கூட்டு விளைவு நிச்சயம் மகத்தானதாக மாற்றம் பெறும். உன்னை சுற்றியுள்ள உலகத்தை நேர்மறையாக பார். அப்போதுதான் அதில் உள்ள அழகை நீ உணரத் தொடங்குவாய். வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினால் தீயவை தானாகவே விலகிவிடும். உன் மீது நம்பிக்கை வை. நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன். நம்முடைய உள்ளார்ந்த வலிமையை நாம் தான் உணர வேண்டும். கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்பட தொடங்க. உன் பிரச்சனைகள் தானாகவே குறைய தொடங்கும். செயலூக்கத்துடன் இருப்பதுதான் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சிறந்த வழி. உன் லட்சியங்களை உயரமாக வை. நீ கீழே விழுந்தாலும் நட்சத்திரங்களுக்கு இடையே விழுவாய். காண்கின்ற கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதுதான் நம்மை நாமே நினைத்து கூட பார்க்காத உயரங்களுக்கு அழைத்து செல்லும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே. உனக்கான நேரம் வரும்போது நீயும் வெல்வாய். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தில் அவரவருக்கான உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைத்தே தீரும். உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள். அதுவே உன்னை மேலும் புத்திசாலியாக்கும். தவறுகளை ஒருபோதும் வீணாக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே வளர்ச்சிக்கு உதவும். வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளின் மதிப்பையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். உன் எண்ணங்களே உன் உலகம். நல்ல எண்ணங்களை விதைத்து உனக்கான நல்ல உலகை உருவாக்கு. நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி கொண்டது. முயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன்னை வந்தடையும். வெற்றிக்கு தளராத மனமும் விடாமுயற்சியுமே முக்கியம். நீ நேசிக்கும் வேலையை விருப்பத்தோடு செய். ஒரு நாள் கூட நீ வேலை செய்ததாக உணரவே மாட்டாய். பிடித்தமான வேலையை செய்யும் போதுதான் ஆனந்தத்தையும் திருப்தியையும் உணர முடியும். உன் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து. அவை போதும் திரும்பி வராது. நாம் பேசும் சொற்கள் வலிமை வாய்ந்தது என்பதையும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் வலிமையானது என்பதையும் உணருங்கள். உன் தோல்விகளை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் தனித்துவமானது என்பதை உணர்ந்து ஒப்பீடுகளை தவிர்ப்பதே நல்லது.
உன் பலவீனங்களை அறிந்து கொள், அவற்றை உன் பலமாக மாற்ற முயற்சி செய். நம்முடைய குறைபாடுகளை உணர்ந்து அவற்றை சரி செய்து முன்னேறுவதே வெற்றிக்கான விரைவான வழி. உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான். உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய விருப்பப்படி அதை வடிவமைக்க முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள். வாழ்வில் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று எதுவும் இல்லை. மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது. நீங்கள் மாற்ற நினைப்பது அனைத்தும் நிச்சயம் மாறும். மறக்க முடியாத கவலைகள் என்று எதுவும் இல்லை. காலப்போக்கில் அனைத்து கவலைகளும் மறையும். உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிறையும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை. உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். எல்லாவற்றிற்கும் நேரம் வர வேண்டும். உங்களுக்கான அந்த நேரமும் வரும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள். காலம் அனைத்தையும் சரி செய்யும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பெறுவீர்கள். நீங்கள் தேடியது உங்களை தேடி வரும். உங்கள் உள்ளமும் இல்லமும் ஒரு நாள் இன்பத்தால் நிரம்பி இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள். சில சூழ்நிலைகளில் நேர்மை தோற்று அநியாயம் ஜெயித்து விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அநியாயத்தை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை என்ற நிலையை மட்டும் ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்கள் தன்னெதிரே நடக்கும் அநியாயத்தை எதிர்த்து நில்லுங்கள். பொய்க்கு இருக்கும் சக்தி உண்மைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொய்க்கு இருக்கும் புத்தி உண்மைக்கு இருந்தே ஆக வேண்டும். நம்முடைய முதல் வெற்றி எதுவென்றால் நம்மை நாமே ரசிப்பது, நம்மை நாமே மதிப்பது, நம்மை நாமே கொண்டாடி கொள்வது, நம் மீது நாமே மிகுந்த நம்பிக்கை கொள்வது. இவைகள்தான். இவை யாவும் வெற்றியின் முதல் படிகள். மற்றவை எல்லாம் அதன் பிறகுதான். எந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் சரி, என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் யாராலும் தர முடியாது. நீ வெற்றி பெறும் போதெல்லாம் உன்னுடைய முதல் தோல்வியை நினைத்துக்கொள். அது மீண்டும் உன்னை தோல்வி அடையாமல் பார்த்து கொள்ளும். கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்த காயங்களையே உங்களின் உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நீங்கள் சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக சிந்தனை செய்யுங்கள். அதுவே போதும். மற்ற அனைத்தும் தானாகவே நடக்கும். கடக்கவே முடியாது என்று நினைத்த சில கடினமான நாட்களை போராடி கடந்து வந்ததற்காக உங்கள் மீது நீங்களே பெருமை கொள்ளுங்கள். உங்களால் கடக்க முடியாத கஷ்டம் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை இப்போது நீங்களே உணர்வீர்கள். நாம் இதுவரை கடந்து வந்தவைகள் அனைத்தும் பாதைகள் மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்களும் தான். நீங்கள் கடந்து செல்லும் அனைத்தும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கவே வருகிறது. நீங்கள் அற்பமாக நினைக்கும் ஏதோ ஒன்றில் கூட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பாடம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். எது ஒன்றையும் நீங்கள் அற்பமாக நினைத்து தவற விடாதீர்கள். உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் தான் உயிர் கொடுக்க வேண்டும். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் அது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவுகளோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டும்தான் அது நிஜங்களாகவும் வெற்றிகளாகவும் மாறும். இந்த பிரபஞ்சத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது. இங்கு அனைத்தும் மாறக்கூடியதுதான். உங்கள் வாழ்வில் இன்றைய கடினமான சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நாள் அது நிச்சயம் மாறும். தேவையற்ற சிந்தனைகளால் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். மனமும் அதில் தோன்றும் எண்ணங்களும் இங்கு நிலையில்லாதவைதான். கடந்த கால கடினமான நாட்களை வைத்து எதிர்கால வாழ்க்கையை முடிவு செய்யாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் கூடிய இன்றைய புதிய விடியல் நாளைய வாழ்க்கையை நிச்சயம் சிறப்பானதாக மாற்றும். திறமையானவர்கள் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திற்காகவும் காத்திருப்பதில்லை. அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை அவர்களே உருவாக்குகிறார்கள். சந்தர்ப்பங்கள் வரட்டும் என்று காத்திருப்பவர்கள் கடைசி வரை காத்திருந்தே காலத்தை கழித்து விடுகிறார்கள். தேவையான எல்லா திறமைகளையும் வளர்த்துக் கொள்கிறவர்கள் எப்போதும் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருப்பதில்லை. அவர்களே அதை உருவாக்கிக் கொள்கிறார்கள். சரியான நேரம் வரட்டும் என்றோ நேரம் சரியில்லை என்றோ எதையும் தள்ளி போடாதீர்கள். சாதனை படைக்க பிறந்தவன் ஜாதகம் பார்ப்பதில்லை. ஜாதகம் பார்த்து கொண்டு சந்தர்ப்பங்களை தவற விடுபவன் சாதனை படைப்பதில்லை. கட்டங்கள் சரியில்லை என்றால் என்ன? உங்கள் திட்டங்களை மாற்றுங்கள். அனைத்தையும் மாற்றும் ஆற்றல் உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். நேற்று நடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இன்றைய நாளை புதியதாக தொடங்குங்கள். இங்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக கருதுவதே முக்கியமானது. வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத போதுதான் கவலை ஏற்படுகிறது. எந்த சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொண்டால் அனைத்திற்கும் உங்களால் தீர்வு காண முடியும். எந்த சூழ்நிலையையும் உங்களுக்கு எதிரானதாக நினைக்காதீர்கள். அதை எதிர்கொண்டு சவால்களை வென்று சாதனை படைக்க முயலுங்கள். எப்போதும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு. உன் இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கும் போது வரும் தடைகள் உன்னை ஒரே அடியாக தடுத்து நிறுத்திவிடாது. அவை உனது உறுதியை சோதிக்கும், அவ்வளவுதான். தடைகளை தாண்டி இலக்கை அடையும் மன உறுதி
நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் தோல்வியையே தோற்கடிக்கும் ஆயுதங்கள். இந்த 2 குணங்களும் இருந்தால் எந்த இலக்கையும் எளிதாக அடைந்து விடலாம். நீ மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் போது முதலில் உனக்கே வெளிச்சம் கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நமக்கும் நன்மை உண்டாகும் என்பதை உணரு. வாழ்க்கை ஒரு எதிரொலி போன்றது. நீ கொடுப்பதை அது உனக்கு திருப்பி தரும். நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுவே நம்மிடம் திரும்ப வரும். உன் பயங்களை எதிர்கொள். அவை உன்னை சிறைப்படுத்தி இருக்கும் விலங்குகள். பயத்தை வெல்வதன் மூலம் சுதந்திரத்தையும் வளர்ச்சியையும் பெறலாம். அன்றாட வாழ்வில் கிடைக்கும் சிறிய மகிழ்ச்சிகளையும் ரசிப்பதன் முக்கியத்துவத்தை உணரு. சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவி. அவைதான் உன் வாழ்க்கையை அழகாக்கும். உன் இலக்கை தெளிவாக நிர்ணயித்துக்கொள். அப்போதுதான் உன் பயணம் எளிதாகும். ஒரு குறிப்பிட்ட தெளிவான இலக்குகள் இருந்தால்தான் அதை அடைவதற்கான வழிகள் தெளிவாக தெரியும். எத்தனை முறை தோல்வியுற்றாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். விடாமுயற்சியை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். விடாமுயற்சி இருந்தால் எந்த காரியத்தையும் எளிதாக சாதிக்க முடியும். நேற்றைய கனவை இன்றைய நம்பிக்கையில் நிறைத்திடுங்கள். நாளை நிச்சயம் அது நிஜமாக மாறும். உங்கள் கனவுகளை நம்பி செயல்பட்டால் அவை ஒரு நாள் நிஜமாவதை நீங்களே நினைத்தாலும் தடுக்க முடியாது. தோல்விதான் வெற்றியின் முதல் படி. தோல்விகளை கண்டு மனம் தளராமல் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உங்களை தகவமைத்துக் கொள்ளுங்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள். எனவே உயர்வான எண்ணங்களை மட்டுமே எண்ணுங்கள். எதையும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். நம்பிக்கையுடன் தொடங்கப்படும் எதுவும் நிச்சயம் வெற்றியுடன் முடியும். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுதான் உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். சிறிய முயற்சிகளே பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறிய நல்ல காரியங்கள் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இன்றைய உழைப்பு நாளைய வெற்றிக்கு அடித்தளம். இன்று நீங்கள் கடினமாக உழைத்தால் அது உங்கள் எதிர்கால வெற்றிக்கு உறுதியான அடித்தளமாக அமையும். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம். ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக கருதி உற்சாகமாக வாழ பழகி கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கும் மனிதன் தனக்குத்தானே கட்டிக்கொள்ளும் கல்லறையே சோம்பல். சோம்பலை தவிர்த்து விடுங்கள். இல்லை என்றால் வெற்றிகள் உங்களை தவிர்த்துவிடும். ஊக்கத்துடன் உழைக்க தயாராக இருப்பவன் ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறி விடுவான். ஏக்கம் நிறைந்த சோம்பேறி 1000 ஏணிகள் இருந்தாலும் ஒரு அடி கூட நகரமாட்டான். சோம்பலை தொலைத்து விடுங்கள். உங்கள் உழைப்பு பல மகத்தான வெற்றிகளை தேடித்தரும். கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள். நடந்தவை நடந்துவிட்டன. மீண்டும் மீண்டும் அதில் மூழ்கி போவதால் உங்களின் நிகழ்காலமும் வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புதிய தொடக்கங்களுக்கு தயாராகுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்புதான் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகளும் வலிமைகளும் இருக்கின்றன. அவற்றை முதலில் அடையாளம் காணுங்கள். நீங்கள் இதுவரை சாதித்த சிறிய விஷயங்களை கூட நினைத்து பாருங்கள். அவைதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகளுக்கு சான்று. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கான ஒரு வாழ்க்கை பாடம்தான். விழுந்தால்தான் எழ முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு மேலும் வலிமையுடன் முன்னேறுங்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒருபோதும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒவ்வொருவரின் பாதையும் பயணமும் வேறுபட்டது என்பதை உணருங்கள். எதையும் சாதிக்க முடியும் என்ற உறுதியுடன் இருங்கள். உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் உங்களால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களிடம் நேர்மறையாகவும் ஊக்கமாகவும் பேசும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மட்டும் உங்களின் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களின் ஆதரவு உங்களுக்கு மிகுந்த பலத்தை அளிக்கும். சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்கள். அது உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் மகிழ்ச்சியாக உணரவும் உதவும். முதலில் உங்களை நம்புங்கள். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் எதையும் வெல்ல முடியும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்குள் எந்த தடைகளையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். கடந்த கால தவறுகளுக்காக உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதை நிறுத்துங்கள். எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். உங்களை நீங்களே மன்னிப்பதே உங்களுக்கான ஒரு பெரிய விடுதலை. உங்களால் முடியும். இது ஒரு எளிய வாக்கியம்தான், ஆனால் அதில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நீங்கள் ஒரு செயலை தொடங்க தயங்கலாம் அல்லது அது கடினமாக தோன்றலாம். ஆனால் எதையும் எதிர்கொள்ள உங்களுக்குள் ஒரு வலிமை இருக்கிறது. அதை நீங்கள் தான் நம்ப வேண்டும். உங்களின் அந்த நம்பிக்கையே அனைத்தையும் வெல்லும் ஆயுதம்.
ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம்தான். நீங்கள் கீழே விழுந்தால் அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எழும்போது நீங்கள் முன்பை விட வலிமையானவர் ஆகிறீர்கள். நீங்கள் பெரும் தோல்விகளும் உங்களை வளர்க்கும் படிக்கட்டுகள் தான். உங்களை நீங்களே நம்புங்கள். மற்றவர்கள் உங்களை நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்கள் திறமைகளையும் உங்கள் நோக்கத்தையும் உறுதியாக நம்புங்கள். உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் ஆயுதம். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது கவலைகளும் சவால்களும் வரும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். உங்களுக்குள் ஓர் ஒளி இருக்கிறது. அதை கண்டுபிடித்து பிரகாசிக்க செய்யுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்குள் தனித்துவமான திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. உங்கள் தனித்துவத்தை அறிந்து அதை வளர்த்திடுங்கள். அதுவே உங்கள் தன்னம்பிக்கையின் அஸ்திவாரமாக இருக்கும். உங்கள் பாதையில் நீங்கள் எடுத்து வைக்கும் சிறிய அடிகள் கூட ஒரு முன்னேற்றம்தான். ஒரே நாளில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காதீர்கள். சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை ஒவ்வொன்றாக வெற்றி கொள்ளுங்கள். நீங்கள் பெறும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சில நேரங்களில் தன்னம்பிக்கையை இழப்பது ஒரு பொதுவான உணர்வு. பலர் இந்த நிலையை கடந்து செல்கிறார்கள். ஒரு சிலர் தான் மீண்டு வர தெரியாமல் ஒரே இடத்தில் சிக்கிக்கொண்டு சிதைந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யலாம் அல்லது அமைதியாக ஓய்வெடுக்கலாம். இது உங்களை புத்துணர்ச்சியுடனும் நேர்மறையுடனும் வைத்திருக்க உதவும். உங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். போதுமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் வலிமைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்யும் விஷயங்களையும் பட்டியலிடுங்கள். அதை அடிக்கடி படித்து பாருங்கள். இது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய திறன் அல்லது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதால் உங்கள் மனம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். அது உங்கள் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்தும். உங்களை நோக்கி வரும் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய சவால்களை எதிர்கொள்ள பயப்படாதீர்கள். சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவது உங்கள் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். சிறிய சவால்களை முதலில் ஏற்றுக்கொண்டு அதன் பின்னர் பெரிய சவால்களை நோக்கி செல்லுங்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை கவனித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். அது உங்களுக்கு மேலும் ஊக்கத்தை அளிக்கும். அடுத்ததை நோக்கி முன்னேறவும் வைக்கும். உங்களை நீங்களே ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களை வைத்து உங்களை எடை போடாதீர்கள். உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றல்கள் அளவிட முடியாதது என்பதை உணருங்கள். அந்த ஆற்றல்களை கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கள். சவால்களை வாய்ப்புகளாக பாருங்கள். தடைகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். அவைதான் உங்களை மேலும் கூர்மையாக்கும் கருவிகள். ஒவ்வொரு சவாலிலும் ஒரு புதிய கற்றல் ஒளிந்திருக்கிறது. அதை கற்றுக்கொண்டு அனைத்து சவால்களையும் சாதித்து காட்டுங்கள். முதலில் உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள். மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே அதிகம் வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் மனதையும் உடலையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். எதிலும் பொறுமையாக இருங்கள். தன்னம்பிக்கை ஒரே நாளில் வந்துவிடாது. அதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களின் செயல்களுக்கு ஏற்ப நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மதிப்பு மிக்கவர், திறமையானவர் மற்றும் அன்புக்குரியவர். உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை உறுதியாக்குங்கள். தோல்விகளை கண்டு பயந்து ஓடாதீர்கள். உங்கள் கனவுகளை துரத்தி கொண்டு ஓடுங்கள். ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் சாதிப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள் மேலோங்கும். இது உங்களை மதிப்புள்ளவராக உணர வைக்கும். உங்களை சுற்றி நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்தான் உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆதரவையும் அளிப்பார்கள். எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களை தவிர்த்து விடுங்கள். இல்லையென்றால் வாழ்க்கையில் பெரும்பாலும் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பலம் எது என்று கண்டறிந்து அதை முழுமையாக நம்புங்கள். உங்களுக்கு எது நன்றாக வரும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் பலம்தான் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றும் உந்து சக்தி. சிரித்து கொண்டே இருங்கள். ஒரு சிறு புன்னகை கூட உங்கள் மனநிலையை மாற்றும் சக்தி கொண்டது. அது உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மதிப்பு மிக்கவர். உங்கள் கனவுகளை துரத்துங்கள். உங்கள் இலக்குகளை அடையுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை ஒருபோதும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஆடம்பரம் 1000 இருந்தாலும் எளிமையாக வாழவும் பழகிக் கொள்ளுங்கள். எளிமையான வாழ்க்கை என்பது வேறொன்றுமல்ல. எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில்
இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டிருப்பதே எளிமையான வாழ்க்கை. ஒரு செயலை செய்வதால் கிடைக்கப் போகும் பலனில் செலுத்தும் அதே அளவு கவனத்தை அந்த செயலை செய்கின்ற முறையிலும் செலுத்தினால் வாழ்வில் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை அடையலாம். உங்களின் தோல்விகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் இயலாமைகளுக்கும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்களை சொல்வதில்லை. உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் பணிவோடு இருங்கள். உயர்ந்து விட்டோம் என்று ஆணவத்தில் ஆடாதீர்கள். வானளவு உயர்ந்து நின்றாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும். ஒருபோதும் தோல்விகளை கண்டு பயந்து ஓடாதீர்கள். வாழ்க்கையில் தோல்விகள் உங்களை துரத்தினால் நீங்கள் வெற்றியை துரத்தி கொண்டு ஓடுங்கள். நீங்கள் வெற்றியை துரத்துவதை நிறுத்தினாலா தோல்விகள் உங்களை துரத்துவதை வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் வெற்றியை துரத்தி கொண்டு ஓடினால் தோல்வியே உங்களிடம் தோற்று போய் நின்றுவிடும். உங்களிடம் தோற்பதற்காகவே தோல்வி உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. அதை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உங்களை எந்த முடிவுகளையும் எடுக்க வைக்கலாம். ஆனால் அதற்காக ஒருபோதும் உங்கள் கனவுகளை நீங்களே உடைத்து விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் உங்களின் அடையாளம்தான் உங்களுக்கு அனைத்தையும் விட முக்கியம். எதற்காகவும் அந்த அடையாளம் அழிந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சும்மா இருப்பது கூட சுமையாக தெரியும். சோம்பேறிகளுக்கு தரையில் நின்று கொண்டிருக்கும் கப்பல்கள் கடலில் மூழ்குவதில்லை. எந்த முயற்சியையும் செய்யாதவர்களின் வாழ்வில் எந்த துன்பங்களும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. கடலில் இறங்கி கடும் புயலையும் சூறை காற்றையும் எதிர்த்து பயணம் செய்யும் கப்பல்தான் மறுகரையை அடைய முடியும். துன்பங்களையும் தோல்விகளையும் எதிர்த்து போராடும் மனிதன்தான் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய முடியும். வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு நீங்களும் அவர்களாகவே மாறிவிடாதீர்கள். உங்களுக்கென ஒரு தனித்துவம் இருக்கிறது. நீங்கள் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது என்ன என்பதை கண்டுபிடிங்கள். அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். எது ஒன்றிலும் நம்மால் சரியாக செய்ய முடியாது என்று நீங்களே முடிவெடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் தோற்பதும் முக்கியமில்லை. கடைசி வரையில் நம்பிக்கையுடன் இருப்பதே மிகவும் முக்கியம். உங்கள் நம்பிக்கைக்கு இந்த உலகமே முடியாது என்று சொல்லும் எதையும் வெற்றிகரமாக முடித்து காட்டும் வலிமை உண்டு. முதலில் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பயந்து கொண்டு எளிமையான வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் என்று எதிர்பார்க்காதீர்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்கள் மனதிற்கு பிடித்த முடிவை மட்டும் எடுங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அதற்கேற்றவாறு சாதகமான சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். மன பலவீனம் உள்ள மனிதன் நாணல் புல்லுக்கு சமம். அது காற்றடிக்கும் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள் ஆலமரத்தை விட அதிக வலிமை இருக்கிறது. நீங்கள் தான் அதை இன்னமும் பயன்படுத்தாமல் பயந்து கொண்டு லேசான காற்றுக்கு கூட சாய்ந்து விடுகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதே உங்கள் சிந்தனையாக இருக்கட்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்காதீர்கள். அதை பற்றி கவலைப்படவும் செய்யாதீர்கள். அதனால் உங்களுக்கு தீமைகள் தான் விளையுமே தவிர ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை. நீ நேர்மையாக இருந்தால் உன்னை பார்த்து எல்லோரும் கேலி செய்வார்கள் தான். அதையும் தாண்டி நேர்மையாக இருந்தால் எல்லோரும் உன் மீது கோபப்படுவார்கள். அதையும் தாண்டி நீ நேர்மையை கைவிடாமல் இருந்தால் எல்லோரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். எதுவும் சாத்தியமில்லை என்று யோசிக்க கூட செய்யாதீர்கள். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் வென்று வெளியில் வர உங்களால் முடியும். எதையும் எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டு நின்று விடாதீர்கள். நினைத்ததை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று யோசியுங்கள். நிச்சயம் வெல்வதற்கான வழிகள் பிறக்கும். நம்பிக்கை இருப்பவன் எதை கண்டும் பயப்படுவதில்லை. பயப்படுகிறவன் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருப்பான். உங்களுக்குள் இருக்கும் பயத்தை கொன்றுவிடுங்கள். இல்லை என்றால் உங்கள் பயமே உங்களை கொன்றுவிடும். வாழ்க்கையில் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் எட்டிவிடலாம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த குறிக்கோளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்காதீர்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பை மேடுதான். உங்கள் குறிக்கோளில் நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் உங்கள் பாதையில் குறுக்கீடுகள் என்று எதுவும் வராது. நமக்கென்று இருப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நமக்கென்று இல்லாத எதுவும் நமக்கு கிடைக்காது என்றெல்லாம் நினைத்து கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் முயற்சி செய்தால்தான் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. கடந்த காலம் என்பது ஒரு அனுபவம், எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம். அந்த எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம்.
நம்மால் எதை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதை ஜெயிக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நீங்கள் நினைத்த பாதையில் பயணிக்காமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதைகளில் சென்றுவிடும். நமக்கு எதிராக வரும் போட்டிகளை எதிர்த்து நின்றால்தான் நமது பலம் என்ன என்பது நமக்கே தெரிய வரும். எதிர்ப்புகளை கண்டு பயந்து விலகிவிட்டால் எதற்கும் யாருக்கும் பயனற்ற ஒரு வீணான வாழ்வை தான் வாழ வேண்டியிருக்கும். உங்கள் பாதையில் எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தால் அதை எதிர்த்து போராடுங்கள். போராடி கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். போராட கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையையே ஜெயிக்கிறான். ஒரு கதவு மூடப்பட்டால் அதை விட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று நமக்காக திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கப்படும் வழிகளையும் வாய்ப்புகளையும் தவறவிடாதீர்கள். வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்திரு. அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும். உன் வீழ்ச்சியை பார்க்க நினைப்பவர்களுக்கு உன் வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடு. அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது. நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் லாபத்தை எப்போதும் பார்க்கவே முடியாது. கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் சந்தோஷத்தை எப்போதும் சந்திக்கவே முடியாது. தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் என்றும் வெற்றியை அடையவே முடியாது. நமக்கு எதிராக நிற்பவர்களை ஒரே பேச்சில் நம்மால் மாற்றிவிட முடியாதுதான். அதற்காக நமது வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை சரியாக திட்டமிடுங்கள். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி. எந்த தெளிவும் இல்லாத குழப்பங்கள் நிறைந்த பாதை உங்கள் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடும். உங்கள் முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம். ஆனால் உங்கள் பயணம் என்றும் தடமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. எல்லாம் என் தலைவிதி என்று சோர்ந்து விட வேண்டாம். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டான். விதியையும் வெல்ல நினைப்பவன் தான் எதையும் சாதித்து காட்டுவான். எதையும் முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்து விடுங்கள். முயற்சி இல்லாமல் எந்த வெற்றிகளும் இல்லை. தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்களும் இல்லை. எதிர்பார்க்கும் போதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லை. வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். முந்துகிறவர்களுக்கே இங்கே முதலிடம் கிடைக்கப்பெறும். போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தள்ளிவிடாதீர்கள். பிறகு நீங்கள் தான் வாய்ப்பு கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து தவிப்பீர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இங்கு முந்திக் கொள்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் தோல்வியை தான் சந்திப்பார்கள். சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் அந்த புத்தகத்தில் இருப்பான். நீங்கள் செய்ய போகும் சாதனைகளால் நீங்களும் மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்கள்